ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையில் பருவமழையை எதிர்நோக்கி சேலம் மாநகராட்சி ஏரி மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்கிறார் திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகை கடல் நீர் சூழ்ந்துள்ளது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீரால் சூழப்பட்டாலும் அதனை பயன்படுத்த முடியாது என்பது இயற்கையின் படைப்பில் விந்தையாக உள்ளது. ஆனால் கடல் நீரிலிருந்து ஆவியாகி மண்ணில் மழையாக பொழியச் செய்யும் கருணை நிறைந்ததாக இயற்கை இருப்பது ஆச்சரியமூட்டும் உண்மையாக உள்ளது. 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாநகராட்சியில் பொழுதுபோக்கிற்கான இடங்கள் ஏதுமில்லை. மழைநீர் சேகரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கான பொழுதுபோக்கு என 2 தேவைகளையும் ஒரு சேர பூர்த்தி செய்யும் வகையில் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் மூக்கநேரியை புனரமைத்துள்ளது. எதிர்வரும் பருவமழையை முன்னிட்டு ஏரி ஆழப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏரியை சுற்றிலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வசதியாக பலமான பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமழை காலங்களில் சேலம் மாநகரத்தை வெள்ள பாதிப்பிலிருந்து தடுக்கும் வகையிலும் உயிர் நீரான மழை நீரை முழுமையாக சேகரிக்கும் வகையிலும் சேலம் மாநகராட்சி சார்பில் 23 கோடி ரூபாய் மதிப்பில் மூக்கநேரி புனரமைக்கப்பட்டுள்ளது. ஏரிகளுக்கான வரத்து வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டுள்ளதுடன் ஏரி நிரம்பும் தருவாயில் அந்த நீர் திருமணி முத்தாற்றில் கலந்திடும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் விவசாயிகளுக்கான நீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் வாய்ப்பு உருவாகி உள்ளது. ஏரிகளின் நடுவில் சிறு குன்றுகள் போல காட்சியளிக்கும் சிறப்பு கொண்ட மூக்கநேரி பறவைகளின் வாழ்விடமாகவும் உள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையிலும் ஏரியை சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் பூங்காவும் சீரமைக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட மூக்கநேரி பூங்காவினை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலியில் திறந்து வைத்தார். இதனையடுத்து பூங்காவினை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், ஆட்சியர் பிருந்தா தேவி, மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் பார்வையிட்டனர். பெரிய அளவில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத சேலத்தில் மாநகரின் நடுவே இயற்கையின் பொக்கிஷமாக மூக்கநேரி அமைந்துள்ளது. மிக குறைந்த கட்டணத்தில் அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தக்கூடியதாக மூக்கநேரியின் சுற்றுலா செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதே சேலம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.